அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவின் கவனம் முழுக்க தமிழகத்தை நோக்கி திரும்ப இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது 2026 வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலினுடைய பார்வை அப்படிங்கிறது அனைத்து கட்சிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் எப்படியாச்சும் நாம் நம்மளுடைய வியூகங்களை பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடணும், வெற்றி பெறணும், கூட்டணி அமைச்சு நாம் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான பல வியூகங்களை ஒவ்வொரு கட்சியினரும் பரபரப்பாக முன்னெடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷா மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. அச்சு பிசுக்காமல் முடித்திருக்காரு. இந்த ஸ்கெட்சு அண்ணாமலை அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி ஆகக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த பக்கா பிளானை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவினுடைய கவனம் முழுக்க தமிழகத்தை நோக்கி திரும்ப இருக்கிறதுங்க. தமிழகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை பலப்படுத்த அண்ணாமலையை அமித்ஷா களமிறக்கிய நிலையில் அதனை செய்து முடித்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். எடப்பாடிக்கு எதிராக நின்ற ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏவுக்கு வர சம்மதிக்க வைத்திருக்கிறாரு அண்ணாமலை. இதை தெரிவிப்பதற்காகவே அவர் டெல்லி சென்றதாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தாங்க இருக்குதுங்க. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த பாஜக தலைமை தீவிரமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கருத்தில் கொண்டு விரிவான அரசியல் திட்டங்களை வகுத்து வர்றதா தகவலும் தெரிவிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2018 முதல் திமுக கூட்டணி மிக வலுவாகவே இருக்குங்க. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, முஸ்லீம் லீக், மாமக, தவாக, சமீபத்தில் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்திருக்கிறது. இதனால் 2026 தேர்தலையும் இக்கூட்டணியுடன் சந்திக்க திமுக தலைமை திட்டமிட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் தொகுதி பங்கீடு தொடர்பாக குழுவை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளையும் முடித்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் எதிர்கட்சியான அதிமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. பாஜக ஏற்கனவே அதிமுகவுடன் இணைந்த நிலையில் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளையும் மீண்டும் சேர்க்க முயற்சிகள் ஆரம்பமாகியிருக்கிறது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தாங்க. இதனால் அதிமுகவின் அடிப்படை வாக்கு வங்கி சிதறமோ அப்படின்ற அச்சம் ஏற்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை கடந்த சில வாரங்களாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை அணுகி பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஓபிஎஸ் கடந்த வாரம் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லியில் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். பீகார் தேர்தல் முடிந்ததும் அமித்ஷாவின் கவனம் முழுவதும் தமிழகம் நோக்கி திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ளும் போது அதிமுக பாஜக கூட்டணி அதிகபட்சம் 170 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய எண்ணமாகவே இருக்குங்க. ஆனால் அதற்கு அதிமுக வாக்குகள் சிதறாமல் இருக்கணும். அதற்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்ற முடிவு அமித்ஷாவால் எடுக்கப்பட்டுள்ளதா தகவல் உறுதிப்படுத்துதுங்க. இதற்காக அண்ணாமலையிடமே நேரடி பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இதன் பொறுப்பு
ஒரு பகுதியாக அண்ணாமலை 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் சந்தித்து பேசியிருந்தார். நேற்று முன்தினம் கோவை சென்ற அவர் டிடிவி தினகரனை தன்னுடைய இல்லத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலா ஆலோசனை நடத்தியிருந்தார். இதில் கூட்டணிக்கு மீண்டும் சேர்வது குறித்து பேசப்பட்டதா தகவல்களும் வெளியாகியிருந்தது. இந்த சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை உடனுக்குடன் டெல்லி புறப்பட்டு பாஜக தேசிய தலைமைக்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி முன்வைத்த கோரிக்கைகளை விளக்கி இறுதி முடிவை எடுப்பது பற்றி ஆலோசிக்க போறாங்களாம். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கூட்டணியில் சேர்க்கக்கூடிய விஷயம் தொடர்பாக தேசிய தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். ஆனால் மொத்தத்தில் அமித்ஷாவின் நேரடி கண்காணிப்பின் கீழே அண்ணாமலை தான் கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னும் இதற்காகத்தான் அவர் அடிக்கடி டெல்லி பயணம் மேற்கொண்டு வருகிறாரு அப்படின்னும் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய 10 முக்கியமான தலைகளிடம் செங்கோட்டையன் பேசி வந்துட்டு இருக்காராம். மாஜி அமைச்சர்கள், சில மூத்த எம்எல்ஏக்கள், எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைகள் பலரிடமும் செங்கோட்டையன் தீவிரமா பேசி வந்துட்டு இருக்காராம். அதிமுகவில் இருந்து கடந்த சில நாட்களாகவே பலர் தொடர்ந்து வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவின் முடிவு பல விவாதங்களை எழுப்பியிருந்தது. அதிமுகவின் முக்கியமான இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்பட்டது. அவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவுமே இருந்தார். அதே போல ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வரும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கார். சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார். இப்படி வரிசையா அதிமுகவில் இருந்து வெளியேறும் தலைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது. எங்கடா இங்க இருந்த என்ன டீம் காணுமே அப்படின்னு ரியாஸ்கானிடம் மாட்டிக்கொண்ட வடிவில் தனது அடியாட்களை தேடுவது போல எடப்பாடி பழனிசாமி திரும்பி பார்க்கும் முன் கட்சியில இருந்து கொத்து கொத்தாக ஆட்கள் வெளியேறி கொண்டே இருக்காங்க. அந்த வகையில தான் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்து இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் தாவேகாவில் இணைந்திருந்தார். அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்தும் இருக்கிறார். அதிமுக தரப்புல விசாரித்ததுல இது வெறும் டீசர் தான் அப்படின்னே சொல்றாங்க. மெயின் பிக்சர் இனிதான் அப்படின்னே சொல்லப்படுது. அதிமுகவில் இருக்கக்கூடிய 10 முக்கியமான தலைகளிடம் செங்கோட்டையன் பேசி வந்துட்டு இருக்காராம். மாஜி அமைச்சர்கள், சில மூத்த எம்எல்ஏக்கள், எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைகள் பலரிடமும் செங்கோட்டையன் தீவிரமா பேசி வருகிறாராம். அதாவது கொங்கு மண்டலத்தில் இருந்து இன்னொரு தலைவர், சென்னையில் இருந்து ஒருவர், டெல்டாவில் இருந்து 2 அப்படின்னு இன்னும் 10 தலைகள் விரைவில் தாவேகாவிற்கு தாவ போகிறார்கள் என்று கூறப்படுது. ஏற்கனவே வைத்தியலிங்கம், மாபா பாண்டியராஜன் தாவேகாவில் இணையலாம் அப்படின்னு செய்திகள் வந்தன. இப்படிப்பட்ட நிலையில தான் செங்கோட்டையன் 10 பேரிடம் பேசி வரதா சொல்லப்படுது. சிட்டி டிமாண்டில் என்று ரஜினி சொன்னதும் ரோபோ சிட்டி உடல் பாகங்களை அகற்றுவது போல அதிமுகவின் பாகங்களை செங்கோட்டையன் ஒவ்வொன்றாக அகற்றி தாவேகாவிற்கு கொண்டு வர போகிறாரு என்கிறார்கள் விவரம் அறிந்தவங்க. அடுத்த சில நாட்கள்ல இதனால சுட சுட பல அரசியல் திருப்பங்கள் நடக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் தற்போது நடப்பதோ மழைக்காலம். ஆனால் அதிமுகவிற்கு மட்டும் அது இலையுதிர் காலமாகவே இருக்கிறது. அதாவது இரட்டை இலையில இருந்து பல இலைகள் உதிர்ந்து விழுந்து வேறு கட்சிக்கு பறந்து செல்லும் இலையுதிர் காலம் இது என்கிறார்கள். ரத்தம் கொதிக்க நிற்கக்கூடிய இரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல அதிமுகவில் இருந்து ஏபிஎஸ்க்கு எதிராக
எதிராக போர்க்கொடி தூக்கும் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கட்சியில் இருந்து நீக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்தது புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக செங்கோட்டையன் சமீபத்திய பேட்டியிலையும் தெரிவித்திருந்தார். இப்படியான நிலையில செங்கோட்டையை அணைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபோ பாண்டியராஜனும் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் அதிமுக பொதுக்குழுவில் 13வது தீர்மானம் வாசிக்கப்பட்ட போது அதை முன்வைத்தவர்களில் மாபாவின் பெயரையும் CV சண்முகம் குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை அவர் அதிருப்தியில் இருந்திருந்தால் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்காது. அதனால் அவர் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைய வாய்ப்பில்லை அப்படின்னு அரசியல் நோக்கர்களும் கருதுறாங்க.